வணக்கம். நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருளோட விலை ரூ. 500ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பேனான்னு வச்சுக்கலாம். அதோட விலை ரூ. 500ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்குவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுவே ஒரு புத்தகம் ரூ. 500 சொல்கிறாங்க. வாங்குவீங்களா? ஒரு பயன்படுத்தின ஒரு செல்ஃபோன் நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது, அது ரூ. 500ன்னு சொல்கிறாங்க. ரூ. 500க்கு அது ரொம்ப விலை அதிகமான செல்ஃபோன் போல் தோணுது. யாரோ ரூ. 500க்கு தர்றாங்க. வாங்குவீங்களா? இப்போது இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் 3 விதவிதமான பொருட்கள். ஒரு பேனா, ஒரு புத்தகம், ஒரு பழைய செல்ஃபோன், இல்லையா? எல்லாவற்றுக்கும் ஒரே விலை ரூ. 500. இப்போது 3 மனிதர்கள் இருக்காங்கன்னு வைங்க. ஒருவர் பேனாவை வாங்கலாம், ஒருவர் புத்தகத்தை வாங்கலாம், ஒருவர் செல்ஃபோனை வாங்கலாம். இதில் யார் செய்தது நல்ல காரியம்? அதாவது அந்த ரூ. 500 யார் சரியாக பயன்படுத்தினாங்கன்னு நினைக்கிறீங்க? செல்ஃபோனை வாங்கினவராக இருக்கலாம், இல்லையா? ஏன்னா அது விலை அதிகமான செல்ஃபோன். ஏற்கனவே சொன்னேன், ரூ. 500க்கு செல்ஃபோனுங்கிறது ஒரு டீசெண்டான விலை. தெரியல எனக்கு இந்தியாவில் என்ன நிலைமைன்னு. அதே சமயம் ரூ. 500க்கு ஒரு பேனா வாங்கினவர் கண்டிப்பாக தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்காருன்னு தோணும், இல்லையா? பேனாவுக்கு ரூ. 20, ரூ. 50, கொஞ்சம் அதிகமாக தோணுது. அது பார்க்கர் பேனா, வேறு ஏதாவது பேனாவாக இருக்கலாம். இருந்தாலும் ஒரு ரூ. 500 கொடுத்து வாங்குறார் அப்படின்னா, ஒன்று அந்த பேனா உண்மையிலேயே அவ்வளோ மதிப்பு மிக்கதாக இருக்கணும், ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், கிடைக்கிறதுக்கு அரிதான பொருளாக இருக்கலாம். அவருக்கு ரூ. 500 ஒரு பெரிய மதிப்பு மிக்கதாக இல்லாமல் இருக்கலாம். அவர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம். அவசரமாக கையெழுத்து போடுறதுக்கு பேனா வேணும். ரூ. 500 இருந்தானே, ரூ. 50 இருந்தானே, அவருக்கு என்ன போச்சு? இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தோட மதிப்பு ஒன்று தான். ரூ. 500 இல்லையா? அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ரூ. 500 மதிப்பு ஒன்றே தான். அது மாறப்போகிறது கிடையாது. ஆனால் அதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோங்கிறதுல வித்தியாசம் இருக்குது, இல்லையா? இப்போ நீங்கள் எல்லாம் இருந்தீங்கன்னா அது வாங்குவீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். பேனா வாங்குவீங்களா, செல்ஃபோன் வாங்குவீங்களா, புத்தகம் வாங்குவீங்களா? ஒருவேளை 3மே வாங்காமல் இருக்கக்கூடும். ஏன்னா நம்மளுக்கு 3மே தேவையில்லாமல் இருக்கக்கூடும். இப்போது அந்த பொருளோட மதிப்பு, பொருள், பணம், அதோட விலை, இதெல்லாம் இருக்குது, இல்லையா? இப்போ எப்படியெல்லாம் முடிவாது யோசிச்சு பாருங்க. அப்போ அதை போல் ஒரு மனிதரை நாம் மதிக்கணும்னா எப்படி மதிப்போம்? ஒரு மனிதரை எந்த விதத்தில் நாம் மதிப்போம்? ஒருவர் நல்லவர் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இன்னொரு மனிதனையும் அந்த மனிதனை எப்படி ஒப்பிட முடியும்? இந்த மனிதர் ரூ. 1000க்கு ஒர்த்து, அவர் ரூ. 10,000க்கு ஒர்த்துலாம் சொல்ல முடியுமா? இது ரொம்ப நுட்பமான விஷயம். இதுதான் நான் எனர்ஜியையும் குறிப்பிடுவேன். அதாவது நம்ம உடலுக்குன்னு ஒரு உயிராற்றல் இருக்குது. ஏன்னா உடல் உயிர் வாழணும்னா உயிராற்றல் கண்டிப்பாக வேணும். அந்த உயிராற்றல் 2 விதங்களில் நம்முடைய உடலுக்கு தரப்படுது. ஒன்று, உடலின் அடிப்படையான ஆதார சக்திகளான இதயம், நுரையீரல், மூச்சு, இரத்த ஓட்டம், உடம்ப சூடு, இதையெல்லாம் பராமரிப்பதற்கு ஒரு உயிராற்றல் வேணும். அப்புறம் இன்னொன்று நம்ம தினசரி வாழ்க்கையை வாழ்வதற்கு. இந்த அடிப்படையான உயிராற்றல்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கும் போதே ஒரு அளவு திட்டவட்டமாக முடிவு செய்யப்பட்டு விடும். ஏன்னா நம்ம பிறக்கும் போதே நம்முடைய உடலின் அடிப்படையான விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டுரும். நம்ம ஆரோக்கியமாக இருப்போமா, நோய்வாய்ப்பட்டிருப்போமா, என்ன ஏதுங்கிறதெல்லாம். அதன் பிறகு நாம் வாழ்க்கை எப்படி வாழ்கிறோங்கிறதன் அடிப்படையில் நமக்கு அதிகப்படியான எனர்ஜி தினசரி தேவைப்படும். இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அந்த உயிராற்றல், அந்த உடல் அடிப்படையான உயிராற்றல் என்பது அதில் முன்னாடி சொன்ன பெரிய மாற்றம் இருக்காது. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்காக வாழலைன்னா அந்த உயிராற்றல் வெளிப்படுவதில் சிக்கல் இருக்கும். இது எப்படின்னா, ஒரு இடத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குது, இல்லையா? அந்த தண்ணி ஊறிக்கிட்டே இருந்தாலும் அதை பராமரிக்கணும்.
அது ஊறிக்கிட்டே இருக்குன்னா எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கும்னு அது மேலே கல் மண்ணெல்லாம் குப்பையெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஊற்று அடைச்சி போயிடும். அதை போல தான். அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த அடிப்படையான உடலின் ஆதார சக்திகள் இயல்பாக செயல்படணும். அதெல்லாம் இயல்பாக செயல்படணும்னா அந்த அடிப்படையான உயிராற்றலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அப்போது நம்முடைய தினசரி வாழ்க்கையை அதன் அடிப்படையில் அமைத்து கொள்ளணும். இப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம எனர்ஜியை சேகரித்து வைக்க முடியாது. அது உயிர் வாழ்வதற்கு தேவையான அந்த உயிராற்றல் அது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நிறைய இருக்குது, நாளைக்கு குறைவாக இருக்குதுலாம் கிடையாது. குறைவாக இருந்ததுன்னா நம்ம நோய்வாய்ப்படுவோம். அது சரியாக இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருப்போம். அதில் ஏற்றம் இறக்கமெல்லாம் எதுவுமே இருக்காது. அதை சேமித்து வைக்க முடியாது. இப்போ நம்ம என்ன தான் உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம அந்த உயிராற்றலை மேம்படுத்துவது கிடையாது. அதற்கு உருவாகும் இடையூறுகளை குறைக்கிறோம். ஏன்னா நம்ம தினசரி வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. நம்ம சாப்பிடுவது, தூங்குவது, வேலை செய்வது, நம்ம இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடல் மனம் இரண்டையுமே பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம அந்த அடிப்படையான அந்த உயிராற்றல் செயல்படுவதில் சிக்கல்கள் உருவாகும். அதனால தான் நோய்கள் போன்றவை ஏற்படுகின்றன. நம்ம எதுவுமே செய்யாமல் அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்க மாட்டோம். அப்படியே உடல் சோம்பி போய் சோர்ந்து போய் குண்டாகி உடலுக்கு ஒரு வடிவம் இல்லாமல் அப்படியே ஆரோக்கியம் இழந்து பொலிவிழந்து போயிட்டே இருப்போம். அப்போ என்ன மீன் பண்ணுது அது? நம்ம அந்த அடிப்படையான உயிராற்றல் செயல்படுவதில் ஏதோ சிக்கல் இருக்குது. அது நம்ம வாழ்க்கையை வாழும் விதத்தில் இருக்குது. அப்போ நம்ம ஒழுங்காக தூங்கி எந்திரிச்சு ப்ராப்பராக உடற்பயிற்சி செஞ்சு டயட் இருந்து பிராணாயாமம், யோகா போன்றவெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம உடல் ஒழுங்காக செயல்படும். அப்போது அந்த உயிராற்றல் ஒழுங்காக இயங்கும். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம உடல் ஓரளவு ஆரோக்கியமாக இருந்தாலே நம்மளோட தினசரி வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு வந்துடும். ஏன்னா தினமும் யோகா செய்கிறேன், பிராணாயாமம் செய்கிறோம், எக்ஸசைஸ்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு இருக்கும் தன்னியல்பாக. அப்போது அவங்க தினசரி வாழ்க்கையும் எந்த சிக்கலும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். நம்ம கவனிக்க வேண்டியது அதுதான். இப்போ நம்ம வாழ்க்கை ஒழுங்காக இல்லை, குழப்பமாக இருக்குது, சிக்கலாக இருக்குது அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம்னா நம்ம தினசரி நம்ம செய்யும் வேலைகளில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த பார்க்குறோம். ஒரு வேறு வேலைக்கு போவது, வீடு மாறுவது, நண்பர்களை மாற்றுவது, ஒரு சினிமா பார்ப்பது, பயணம் மேற்கொள்வது, இப்படி எதையாவது செஞ்சு அந்த மேலோட்டமான அந்த உயிராற்றலில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்த பார்க்குறோம். அது ஓரளவு நம்ம மேலோட்டமான ஒரு மனதளவில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்ம உற்சாகமாக உணர்வோம், நிம்மதியாக உணர்வோம். ஆனால் அது நீண்ட நாள் நீடிக்காது. ஏன்னா அது மேலோட்டமாக செய்யப்படும் மாற்றம். அடிப்படையாக அந்த உடல் இயங்கும் விதம், செயல்படும் விதத்தில் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதாவது அந்த ஆதாரமான அந்த உயிராற்றல் அதுக்கு இடையூறு இல்லாதபடி, அது ஒழுங்காக செயல்படும்படி ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கணும். இப்போ சினிமா பார்ப்பது, பயணம் மேற்கொள்வதெல்லாம் எந்த வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம எவ்வளோ பயணங்களை மேற்கொள்கிறோம், எவ்வளோ சினிமா பார்க்குறோம், எவ்வளோ பொழுதுபோக்குகள், எவ்வளோ புத்தகங்கள் வாசிக்கிறோம், என்ன மாற்றம் ஏற்படுது நம்ம வாழ்க்கையில்? பெரிய மாற்றம் ஏற்படுதில்லை. ஏன்னா இதெல்லாம் அப்படியே மேலோட்டமாக அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையான மாற்றம் எதுவுமே ஏற்படுவது கிடையாது. அதை நாம் கவனிக்கணும். அப்போது ஒரு மனிதரை நாம் எந்த விதத்தில் மதிக்கிறோம் அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆதாரமான உயிராற்றல் அவரிடமிருந்து எப்படி வெளிப்படுதுங்கிறதன் அடிப்படையில் தான். ஏன்னா அந்த உடலுக்கு அந்த அமைப்பின் ஏற்பாடில் அது உருவாகி இருக்குது, அந்த உயிராற்றலை பயன்படுத்தும் விதத்தில். அப்போது நம்ம ஒழுங்காக வாழ்ந்தோம், உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னா நம்ம அந்த ஆதாரமான அந்த உயிராற்றல் தெளிவாக வெளிப்படும். அதுதான் நம்ம தேஜஸ்ன்னெல்லாம் சொல்கிறோம், கரிஷ்மாலாம் சொல்கிறோம். இப்போ நம்ம நிறைய சாப்பிட்டு அப்படியே சோம்பி போய் சோம்பலாக இருந்தோம்னா ஆளை பார்த்தாலே ஒரு ஆர்வம் ஏற்படாது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம், அந்த உயிராற்றலை நாம் சிதைக்கிறோம். நம்முடைய வாழ்வின் மதிப்பை, நம்முடைய மதிப்பை நாமே குலைத்து கொள்கிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம பொதுவாக எதை எடுத்தாலும் நம்முடைய பழக்கம் என்ன, சேமித்து வைக்க முடியுமா, இன்னும் நிறைய கிடைக்குமா அப்படிங்கிறது தான். அது காசாக இருக்கட்டும்,
உணவாக இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும். நம்முடைய இயல்பான மனநிலை அது. அது இந்தியர்களுடைய மனநிலை அதுதான். ஏன்னா நம்ம ரொம்ப வறுமையில வாழ்ந்திருக்கோம். கஷ்டப்பட்டுருக்கோம். நம்மளுக்கு இன்னும் போத மாட்டேங்குது. நெறைய வேணும் எதுவாக இருந்தாலும். யோசிச்சு பாருங்க. இல்லாட்டி எதுக்கு இப்படி கோடிக்கும் கோடிக்கும் மேலயா சேர்த்துக்கிட்டே இருக்கணும்? எவ்வளவு என்ன பண்ணுவாங்க அதுல? உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ சேர்த்து வச்சுக்கிட்டு, இன்னும் 20 வருஷம், 30 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னே தெரியாது உலகத்துல. கோடிக்கணக்கான ரூபாய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அத சம்பாதிக்கிறதுல வேற வாழ்க்கை வீணடிச்சுக்கிட்டு, ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மகிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இருக்கிறதுனால ஆரோக்கியமாக ஆயிடுவோமா? மத்தவங்க எல்லாருக்கும் நம்மள பார்த்தோன்னே பிடிக்குமா? நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பொருள் கிடைக்குமா? நாம் எதற்கு பிறந்தோம்? இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய இடம் என்னங்கிறதுக்கு பதில் கிடைக்குமா? ஸோ நம்ம தான் யோசிக்கணும். நீங்க பொதுவா உங்கள சுத்தி இருக்கிறவங்கள கவனிச்சு பாருங்க. யாரெல்லாம் பொதுவாக உற்சாகமாக, இயல்பா, மகிழ்ச்சியாக இருக்காங்க, நம்மள யாருக்கெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ, அவங்களெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இயல்பாக இருப்பாங்க. பொதுவா நீங்க இப்போ ஓஷோலாம் படிக்கும்போது சொல்லுவாங்க, ஆன்மீகம்னாலே இயல்பாக இருத்தல் அப்படிங்கிறது. ஏன்னா, நம்ம இயல்பா இருக்கிறதுனா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா, நம்முடைய எனர்ஜி அந்த அளவுக்கு சிதைந்து போய் கிடக்கு. இயல்பாக இருக்கிறதுனா இயல்பாக இருக்கிறது. நம்முடைய எனர்ஜியை இயல்பாக வெளிப்படுத்துவது அவ்வளவுதான். நம்ம வெவ்வேறு விதமாக உடை அணிந்து கொண்டு, அலங்காரப்படுத்திக் கொண்டு நாம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம இயல்பாக இல்லாம, அழகாக மற்றவங்களுக்கு பிடிச்ச மாரி நம்மள வெளிப்படுத்திக் கொள்ள பார்க்குறோம். அப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போலித்தனத்த உருவாக்குது. நம்முடைய அந்த இயல்பான அந்த உயிராற்றலின் வெளிப்பாடை சிதைத்துவிடும். இத நீங்க கவனிக்கணும். பொறுமையாக கவனிச்சு பாருங்க. அதாவது இப்ப நடிகர்கள், பிரபலங்கள், அரசியல்வாதிகள், விளையாட்டு வீரர்கள் இவங்களையெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பிரபலங்கள். அவங்க வந்து திட்டம் போட்டு தங்களுடைய பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். ஒரு நடிகர் வந்து எப்படி சிரிக்கணும், எப்படி போஸ் குடுக்கணும், எப்படி மூஞ்சிய வச்சுக்கணும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தயாரிப்புகள் இருக்கு. அவங்க யாரும் இயல்பாக இருப்பது கிடையாது. அதனால தான் அவங்க நம்ம பார்ப்பதைப் போல அவங்க மகிழ்ச்சியா கிடையாது. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைய பாருங்க தெரியும். நான் சொல்வது சாதாரண மனிதர்கள், எளிய மனிதர்கள், நம்ம வேலை செய்யும் இடத்துல, பொது இடத்துல, கோவில் இந்த மாரிலாம் நம்ம திடீர்னு யாரையாவது கவனிப்போம். ஏதோ ஒண்ணு அவங்க மேல பெரிய ஈர்ப்ப உருவாக்கும். பார்த்தா அவங்ககிட்ட எந்த சிறப்பா எதுவுமே தெரியாது. அவங்க சாதாரண அதாவது ஒரு பிரபலம் போலவோ, புகழ்பெற்ற மனிதர் போலவோ தோண மாட்டாங்க. ஆனா, அவங்ககிட்ட ஏதோ நம்மள கவரும். அது என்னன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அது அவங்களுடைய உயிராற்றலாக இருக்கும். அது ரொம்ப இயல்பு. இப்போ நம்ம எல்லோருமே குழந்தைகள விரும்புறோம். ஏன்னா, குழந்தை தன்னியல்பாக இருக்கும். யானைய எல்லாருமே விரும்புவோம். ஏன்னா, யானை வந்து அடுத்து என்ன செய்யும்னே தெரியாது. அது அதுவாக இருக்கு. நம்ம மிருகங்கள விளையாடுறத பார்த்தாலும் மனசுக்கு ஒரு ஹீலிங் வரும். ஏன்னா, அவை அந்த உடல் அசைவு, அவை செயல்படும் விதம் எல்லாமே முழுக்க முழுக்க இயற்கையால் ஆனது. இது ரொம்ப நுட்பமான விஷயம். அதாவது நீங்க சில தியானங்கள் இருக்கு. கடல் அலையின் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறது, மரம் அசைவதை பார்ப்பது, அப்புறம் ஒரு ஒரு விளக்குல வந்து அந்த தீச்சுடர் இருக்குன்னா, அந்த சுடரையே கவனிப்பது. இப்படின்னு பல்வேறு தியான முறைகள் இருக்கு. இதெல்லாமே எளிமையானவை. கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து உத்து பார்க்கறது கிடையாது. அது எல்லாமே அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். யானை அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஜுவாலை அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா, அந்த அசைவுகள் எந்த திசையில நடக்கும்? எப்படி நடக்கும்? அப்படின்னு நம்மால தீர்மானிக்க முடியாது. அப்போ நம்ம முழு கவனத்தையும் அந்த அசைவுகளில் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்மை அறியாம ஒரு இயல்பான மனநிலையை நம்ம உணரக்கூடும். அது இதையெல்லாம் காட்டும் நான் சொல்றது குழந்தைகளை கவனிக்கும்போது நீங்க கவனிச்சிருக்கலாம். நம்மளை அறியாம நம்ம ஒரு இயல்பாக உணர்வோம். ஏன்னா, அவங்க எனர்ஜி அப்படி. இப்ப அதனால தான் நம்ம சில மனிதர்கள ரொம்ப விரும்புறோம். சில மனிதர்கள கண்டாலே நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கவனிச்சு பாருங்க. யாராவது நம்மள கட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு பிடிக்குமா? இத செய்யி, இத செய்யாத, அப்படி இரு, இப்படி இருன்ட்டு இருந்தா எரிச்சலா இருக்கும் இல்லையா? மாறாக ஒரு மனிதர் இயல்பா சிரிச்சு ஜாலியா இருக்காருங்க. எதை பத்தியும் நம்மள பத்தி குறை சொல்லல, குத்தம் சொல்லலன்னா,
அவரிடம் நம்ம ரொம்ப அணுக்கமாக உணர்வோம். அவர் கூட இருக்க விரும்புவோம். அவங்க கூட பேசாட்டியும் பரவாயில்ல. அந்த அந்த ப்ரெசன்ஸ், அவங்களுடைய இருப்பே நம்மளுக்கு பெரிய ஒரு நிம்மதியும் நிதானத்தையும் தரும். இப்போ இதெல்லாம் எனர்ஜி வெளிப்படும் விதங்கள். இதை நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம வாழ்க்கை எனர்ஜியின் கோணத்தில் அணுக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மிடம் சுயநலம் இருக்காது. ஏன்னா முன்பே சொன்னது போல் நம்ம எனர்ஜியை சேமித்து வைக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒவ்வொரு கணமும் நிறைவாக இருக்கணும். இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கும்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், வீட்டில் இருக்கும்போது சோகமாக இருக்கேன்னா நான் முழுமையான மனிதன் கிடையாது. என்னுடைய உயிராற்றல் முழுமையாக நான் வெளிப்படுத்தி கொள்வது இல்லை. அப்போது அலுவலகத்தில் என்ன இருக்குது, வீட்டில் என்ன இருக்குதுன்னு கவனிக்கணும். இப்போ பலருக்கும், இப்போ என்னை போன்ற ட்ராமா இருக்கும் பலருக்கும் பார்த்திங்கன்னா வேலை செய்வது எளிது, வேலை செய்ய ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா அங்கே அந்த நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், இதுக்கெல்லாம் ஒரு திட்டவட்டமான ஒரு வடிவம் இருக்குது, ஒரு நியதி இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நம்ம செய்யணும். அப்போ என்னன்னா நம்ம எனர்ஜியை எளிதில் நம்ம கையாள முடியும். யார் என்ன பேசுவா, யார்கிட்ட என்ன பேசலாங்கிற தெளிவு இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்தோம்னா இல்லை நண்பர்கள் பட்டெல்லாம் பார்த்திங்கன்னா யார் வேணால் என்ன வேணாலும் பேசலாம், நம்மளை காயப்படுத்தலாம். அப்போது ட்ராமா இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டுப்பாடற்ற சூழலில் அவங்க இயல்பாக உணர மாட்டாங்க. கவனிச்சு பண்ணி இதன் அடிப்படையில் தான் பலரும் தனிமையை விரும்புவார்கள். ஏன்னா கூட்டத்தில் இருக்கும்போது அவங்களோட எனர்ஜியை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ இதையெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் கவனிச்சோம்னா நிறைய நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த மனநிலை, இந்த பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்கக்கூடும். நம்ம குடும்பத்தினர், நம்முடைய நண்பர்கள், மற்றவர்கள் யாருக்கு வேணாலும் இருக்கக்கூடும். நான் பல இடங்களில் என்னை பற்றி அதிகமாக பேசுகிறதுக்கு காரணமும் இதுதான். ஏன்னா நான் ஒரு ஐடி கம்பெனியில் பெரிய வேலையில் இருந்தனாலும் என்னுடைய ட்ராமாவின் காரணமாக எனக்கு வேறு சிக்கல்கள் இருந்தது. வேலையில் என்னால் நல்லா செயல்பட முடியும், அதே சமயம் குறிப்பிட்ட வேலைகளை தான் என்னால் ஒழுங்காக செய்ய முடியும். எனக்கு வீட்டில் அவ்வளவு நான் நிம்மதியாக எங்கேயும் உணர்ந்தது கிடையாது. எங்கள் வீட்லேயும் சரி, மற்றவர்கள் வீட்லேயும் சரி. நண்பர்களை எனக்கு அதிகம் பிடிக்காது. நான் யாரும் அதிகம் நேரம் செலவிட விரும்ப மாட்டேன். இப்போ இதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய அந்த ஆதாரமான உயிராற்றல் செயல்படுவதை அதை தேடிக்கிட்டு இருந்திருக்கு என்னுடைய ஆழ்மனது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதிலேருந்து தவிர்த்துக்கிட்டே வந்தேன். ஆனால் அப்படியும் நான் சரியாக என்னை நான் உணரலை. அப்புறமா உளவியல் சிகிச்சை மூலமாக எல்லாவற்றையும் கண்டுபிடித்து இப்போது நான் என்னை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதுதான் நம்ம கவனிக்கணுங்கிற. ஏன்னா நம்முடைய எனர்ஜி பல விதங்கள் சிதைந்து கிடக்கு, சின்ன பின்னமாக மற்றவர்களுடைய எனர்ஜியோட சிக்குண்டு கிடக்கு. நாம் யாருங்கிற புரிதல் நம்ம பலருக்கும் இருக்காது. ஏன்னா நம்ம பிறக்கும்போது வளரும்போதே பார்த்திங்கன்னா நம்ம பலருக்கும் தனி அறை, தனிமை இதெல்லாம் இருக்காது. ஒரு கூட்டமாக சேர்ந்து வாழ்ந்துட்டுருப்போம். அப்போ நம்மளுக்கு அந்த அதாவது ஒரு துல்லியமான தெளிவான வித்தியாசம் இருக்காது. இது ரொம்ப நுட்பமான விஷயம். நீங்கள் உங்களை கவனித்து பார்க்கணும், உங்கள் வாழ்க்கையை கவனித்து பார்க்கணும். நீங்கள் யாரை ரொம்ப நெருக்கமாக நினைக்கிறீங்க, ஏன் நினைக்கிறீங்க, இதெல்லாமே நம்ம கவனிக்கணும். அப்புறம் நம்முடைய எனர்ஜி எப்படி வெளிப்படுது, அந்த எனர்ஜி வெளிப்படுதுன்னா அது நம்முடைய ஆதாரமான அந்த உயிராற்றலா, இல்லை நம்ம இப்போ காஃபி குடித்தோம்னா ரொம்ப உற்சாகமாக இருப்போம். அது நம்ம ஆதாரமான உயிராற்றலிருந்து வருவது கிடையாது. அதனால தான் காஃபி நம்மளுக்கு தேவையாக இருக்குது. நம்மளுக்கு உற்சாகம் ஊட்டுவதுக்கு ஏதாவது தேவை, உளமாற்றிகள் தேவை அப்படின்னா அந்த எனர்ஜி நம்முடைய உயிராற்றலிலிருந்து வருவது கிடையாது. அதே சமயம் அந்த உற்சாகமூட்டிகள், உளமாற்றிகள் போன்றவை அந்த எனர்ஜியை நம்முடைய உடலில் இருந்து நம்மிடம் இருக்கும் ஏற்கனவே இருக்கும் எனர்ஜியையும் தூண்டக்கூடும். இதெல்லாம் கவனிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதத்தில் நம்ம உடலில் செயல்படும். இப்போ தண்ணியை குடித்தோம்னா நம்ம இன்னும் உற்சாகமாக உணர மாட்டோம், நிம்மதியாக உணர்வோம். ஏன்னா தண்ணி எந்த எனர்ஜியும் தராது. மாறாக ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தோம்னா கொஞ்சம் உற்சாகமாக உணர்வோம். ஆனால் கூல்ட்ரிங்க்ஸ் அந்த சுவை இருக்குது, அதில் அந்த இனிப்பு இதெல்லாம் ஒரு உற்சாகத்தை தரும். ஆனால் அந்த உற்சாகம் உண்மையான உற்சாகம் கிடையாது, அது கடன் வாங்கப்பட்டது. அந்த சர்க்கரையோட அளவு குறைஞ்சோன்னே திருப்பியும் பழைய நிலைமைக்கு போயிடுவோம். இப்போ கவனித்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் என்ன பண்ணுறோன்னா, நம்ம அறியாமல் ஏதாவது பழக்கத்தில் ஈடுபடுவோம். நம்ம சாப்பிடுவது, இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா டிப்ரெஸ்டாக மன அழுத்தம் இருக்கிறவங்க நிறைய பேர் சாக்லேட் நிறைய சாப்பிடுவாங்க.
ஏன்னா அந்த சாக்லேட்டில் வந்து ஒரு அது இனிப்பு இருந்தாலும் அது வந்து சாதாரண இனிப்புக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் ஒரு சாக்லேட் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேறு சாக்லேட்டில் அந்த கோகோ வந்து கொக்கைன் தரும். ஸோ இது 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 போல் ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இருக்குது. இப்போ நாம் கவனிக்கணும். நம்ம டல்லாக இருக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம், மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம், இதையெல்லாம் கவனித்தோம்னா நாம் நம்முடைய எனர்ஜியை எப்படி புரிஞ்சுக்கொள்கிறோம், எப்படி கையாளுறோன்னு தெரிந்து கொள்ள முடியும். நான் எப்போதுமே சொல்வது என்னென்னா, நம்முடைய ஆதாரமான அந்த தேஜஸ், அந்த ஆறாங்கிறது நம்ம உடலிலிருந்து தான் வெளிப்படும். நம்முடைய பேச்சு, எழுத்து, நம்முடைய நடனம், பாடல் இதிலிருந்து வெளிப்படும் எனர்ஜிகள் வந்து அவை உண்மையாக இருக்கலாம். ஆனால் அவை நிரந்தரமானது கிடையாது. ஏன்னா அது செயலின் மூலமாக வெளிப்படுது. அந்த செயல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்னவாக இருக்கோம்? அமைதியாக இருப்போம் இல்லையா? அப்போ அமைதியாக இருக்கும்போது நம்மிடம் என்ன எனர்ஜி வெளிப்படுது? இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பயங்கர உற்சாகமாக இருக்கும் அவங்க பேசுகிறதெல்லாம். ஆனால் பேசி முடிச்சுட்டு அமைதியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த தெளிவு இருக்காது. மனம் குழம்பிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த பேச்சுங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிற தெளிவிலிருந்து வர்றதில்ல, அந்த குழப்பத்திலிருந்து வருது. இப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இப்போ ஒருத்தர் ரொம்ப அப்படியே சோகமாக டல்லாக இருக்கார், திடீர்னு அவருடைய நண்பர் ஃபோன் பண்ணாருன்னா அவர் உற்சாகமாக உணரக்கூடும் இல்லையா? அப்போது அவருடைய இயல்பான எனர்ஜி நிலை எது? அந்த டல்லாக இருக்கிறது அவருடைய இயல்பான நிலை. அவர் உற்சாகம் இருக்கிறது ஒரு தற்காலிகமான நிலை. நம்ம கவனித்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த தற்காலிக நிலையை தான் தேடுறோம். ஏன்னா அந்த உண்மையான உயிராற்றல் நம்ம உடலில் இருக்குது, ஆழத்தில் இருக்குது. அது நம்ம தூங்கும்போது, நம்ம நல்லா நிம்மதியாக இருக்கும்போது அதை உணர முடியும். அது மேலே எழாது. அது வந்து அந்த ஆதாரமான இந்த 3 சக்கரங்கள்லேயே சிக்குண்டு இருக்கும். ஏன்னா அவை ரொம்ப அடிப்படையாவை, பூமியோடு நம்மை பிணைப்பவை. இதை கொஞ்சம் கவனியுங்க. ஜஸ்ட்டு அதாவது நீங்கள் எப்போ உற்சாகமாக இருக்கீங்க, எப்போ டல்லாக இருக்கீங்க, ஏன் உற்சாகமாக இருக்கீங்க, ஏன் டல்லாக இருக்கீங்க. இப்போ காலைல எந்திரிக்கும்போது சிலர் உற்சாகமாக இருக்கலாம், இல்லை அப்போ டல்லாக இருக்கலாம். திங்கக்கிழமையான டல்லாக இருக்கலாம், வெள்ளிக்கிழமையான உற்சாகமாக இருக்கலாம். இப்படியெல்லாம் இந்த பேட்டர்னை கவனிங்க. இப்போ உற்சாகமாக இருக்கீங்கன்னா நல்லா தூங்குனீங்களா, நைட்டு என்ன சாப்பிட்டீங்க, எவ்வளோ நேரம் தூங்குனீங்க, கனவு கண்டீங்களா, இதை எல்லாமே கவனிக்கணும். இது எல்லாமே கவனிக்க தான் நம்ம எனர்ஜி குறித்த புரிதல் நம்மளுக்கு நுட்பமாக கிடைக்கும். சும்மா வெறும் எனர்ஜிங்கும் போது அதை சாப்பிட்ற விஷயம், அந்த மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி இப்படி மாத்திரம் இல்லை. நாம் தினசரி வாழ்க்கையை, ஒவ்வொரு கணமும் நம்ம வாழும் வாழ்க்கையை எனர்ஜியை கொண்டு நம்மால் ஒழுங்குபடுத்த முடியும், சீர்படுத்தி கொள்ள முடியும். இதை செய்ய தொடங்கினீங்கன்னா உங்கள் மாற்றத்தை உணரலாம். ஏன்னா உடல் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அது ஒழுங்கை விரும்பும். அது பசிக்கும்போது தான் அது சாப்பிட விரும்பும், தூக்கம் வந்தால் தான் அது தூங்கும். உடம்பை இது பண்ணி கட்டாயப்படுத்த முடியாது. கட்டாயப்படுத்தணும்னா உடல் இயல்பாக இயங்குவதை நம்ம தடை செய்கிறோம், தடுக்கிறோம். அப்போது அது வெவ்வேறு விதங்களில் எனர்ஜியில் சிக்கல்களை உருவாக்கி நோயை, வேறு பல பிரச்சனைகளையும் உருவாக்கும். இது கவனிக்க தொடங்கினீங்கன்னா உங்களுக்கே அந்த வித்தியாசத்தை உணர முடியும். இது தனி மனிதர் ஒருவர் தான் செய்யணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.